அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் தொழிலாளர்களுக்கு போடப்பட்ட புதிய சட்டம் 45,000 வெளிநாட்டவர்கள் மகிழ்ச்சி. அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் வாகனம் வைத்திருப்பவர்கள் எச்சரிக்கை. ஜஹராவில் நிகழ்ந்த அதிர்ச்சி சம்பவம், அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து ஃபுட் டெலிவரி ஒர்க்கர்ஸ் உஷார், துப்பாக்கி முனையில் திருடப்பட்ட தினார்கள். அடுத்து பொது மன்னிப்பில் சென்ற தொழிலாளர்கள் மீண்டும் காதிம் விசா அல்லது ஷூன் விசாவுக்கு வர முடியுமா என்ற மகிழ்ச்சியான அப்டேட் உள்ளது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் ஆர்டிகல் 18 நம்பர் வைத்துள்ள அதாவது ஷூன் விசா தொழிலாளர்கள் மீண்டும் கம்பெனிக்கு ஓனராகவோ இல்லை கம்பெனியின் பார்ட்னராகவோ அல்லது கம்பெனியின் நிர்வாக பார்ட்னராகவோ தொடரலாம் என வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது. போன மாதம் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 18 நம்பர் விசாவில் உள்ள கம்பெனியின் ஓனராகவோ கம்பெனியின் பார்ட்னராகவோ இருக்க முடியாது என தெரிவித்திருந்தார்கள். அப்படி இருக்க வேண்டுமென்றால் ஆர்டிகல் 19 நம்பர் விசாவுக்கு மாற வேண்டும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் இந்த சட்டம் வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளது. குவைத்தை பொறுத்த வரைக்குங்க கிளியோம் கானூன், காலையில் ஒரு சட்டம் போடுவாங்க, அடுத்த நாள் சட்டத்தை மாற்றிடுவாங்க என்பதற்கு இந்த சட்டமே ஒரு எடுத்துக்காட்டாக தெரிகிறது. அதுபோல குவைத்தில் 45,000 கம்பெனியில் ஆர்டிகல் 18 நம்பர் விசாவில் வைத்திருப்பவர்கள் கம்பெனியின் பார்ட்னராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சிவில் ஐடி இல்லை, எங்கிட்ட மொபைல் ஐடி மட்டும்தான் இருக்குது, மொபைல் ஐடி வச்சு ஊருக்கு போயிட்டு வர முடியுமான்னு கேட்டிருந்தாரு. தாராளமாக போயிட்டு வரலாங்க. சிவில் ஐடி ஆர் மொபைல் ஐடி இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும், ஊருக்கு போயிட்டு வரலாம். அடுத்து ஒரு டவுட் கேட்டாங்க. பொது மன்னிப்பில் இந்தியா இலங்கை சென்றவர்கள் புது விசாவில் அதாவது ஹாதிம் விசாவோ அல்லது ஷூன் விசாவோ இந்த மாதிரியான விசாவில் குவைத்துக்கு வர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக வரலாங்க. பொது மன்னிப்பில் போனவங்க தாராளமாக ஹாதிம் விசா அதாவது வீட்டு வேலைக்கும் வரலாம், கம்பெனி வேலைக்கும் வரலாம். அடுத்த தகவல், குவைத்துடைய பலதியா அதாவது முனிசிபாலிட்டி பார்த்தீங்கன்னா அதிரடியான எச்சரிக்கை விடுத்துள்ளது. கேட்பாரற்று கிடக்கும் கார்கள், வேன், பஸ், ட்ரக்கள் இவைகள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதாவது பறிமுதல் செய்யப்படும் முன்பு அந்த வாகனத்தில் ஸ்டிக்கர் ஒட்டப்படும். ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டும் எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லை என்றால் நேராக வாகனத்தை சக்ராபிற்கு அனுப்பிவிடுவார்கள் என எச்சரித்துள்ளார்கள். அதனால் நம்ம ஆளுங்க ஊருக்கு வெக்கேஷன் 1 மாதம் 2 மாதம் இப்படி லாங் லீவுக்கு போயிருந்தால் உங்கள் நண்பர்கள் யார்கிட்டையாவது சொல்லி உங்கள் வாகனத்தை க்ளீனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை என்றால் நீங்கள் ஊர்லேருந்து குவைத்து வரும்போது உங்கள் வாகனத்தை பார்க்க முடியாது. ஏன்னா பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து வாகனமும் பார்த்தீங்கன்னா சக்ராப்புக்கு அனுப்பி விடுவார்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா காரை நம்பி தான் குவைத்தில் உள்ள டிரைவர்கள் பல டிரைவர்கள் வாழ்க்கையை ஓடுது. அடுத்த தகவல், குவைத்தில் வழிப்பறி சம்பவம் அதிகரித்து வருவது பொதுமக்கள் மற்றும் ஃபுட் டெலிவரி தொழிலாளர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இப்போ மீண்டும் ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ஜஹரா ஏரியாவில் பதிவாகியுள்ளது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல் படி ஃபுட் டெலிவரி செய்ய சென்ற வெளிநாட்டவரை நீல நிற காரில் வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் தான் ஒரு போலீஸ் அதிகாரி என்றும் சிவிலடி காட்டுமாறு அந்த ஃபுட் டெலிவரி தொழிலாளரை மிரட்டியுள்ளார். அவரும் பயந்து போய் சிவிலடி காட்டியுள்ளார். பர்சில் பணம் இருப்பதை கண்ட அந்த மர்ம நபர் துப்பாக்கியை காட்டி பர்சில் இருந்த 40 தினாரை திருடி சென்றதாக ஃபுட் டெலிவரி தொழிலாளி கொடுத்த புகாரின் அடிப்படையில் இப்போ அந்த மர்ம நபரை ஜஹரா காவல்துறை தேடி வருகிறது. இது போன்ற வழிபறி சம்பவம் குவைத்தில் நிறைய நடக்குதுங்க. இவனுங்க கிட்ட எல்லாம் எப்படி தான் துப்பாக்கி கிடைக்குதுன்னு புரியாத புதிராகவே இருக்கு. அதனால் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. அதுபோல் 32 வயதுடைய வெளிநாட்டவர் அதே ஜஹரா காவல் நிலையத்தில் இன்னொரு புகார் ஒன்றை அளித்துள்ளார். தனது வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த தனது காரின் டோர் கண்ணாடியை உடைத்து தனது பாஸ்போர்ட், முக்கிய ஆவணங்கள், 13 விலையுயர்ந்த வாட்சுகள், பணம் உட்பட சுமார் 2000 மதிப்பிலான பொருட்களை திருடப்பட்டதாக புகார் அளித்துள்ளார். இப்போ இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடந்துட்டு வருது. காரில் போனாலும் மடக்கி போலீஸ்காரனு பொய் சொல்லி மடக்கி வழிப்பறி செய்யறானுங்க. காரை பார்க்கிங்கில் நிறுத்தி வச்சிருந்தாலும் கார் கண்ணாடியை உடைச்சி திருடுறானுங்க. இப்படியே போனால் குவைத்தில் வேலை செய்கிறது என்பது ரொம்ப கஷ்டமாயிடும் போல. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 26,500 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 24 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 25,000 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 30 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 27,000 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 34 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 15,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 21 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 21,000 ரூபாய்க்கு ஆகாசா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 19 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 90 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 33 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 990 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம்.
1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 813 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 754 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.